ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம நைக்காவுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நைக்காவோட அன்பாக்சிங் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நைக்காலேருந்து நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஸோ இன்றைக்கி நான் வந்து வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நைக்காவில் என்னுடைய ஐகானிக் ஹேர் ஸ்ட்ரைட்னர் மிஷின் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் மிஷின் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது எனக்கு 2 days முன்னாடி வந்துருச்சு. ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணுற ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால தான் நான் வெயிட் பண்ணி இப்போ வீடியோ எடுக்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது தெரியுதா அன்பாக்ஸ் பண்ணுறது? அதுக்குள்ளே இந்த இடத்துல நான் ஹோல்ஸ் பண்ணிட்டேன். இதான் என் வேலை. இவருக்கு இதான் வேலை. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இதை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் ஓப்பனே பண்ண முடியல. என்ன ஆச்சு? ஓப்பன் பண்ணியாச்சு. என்னுடைய ஐகானிக் ஹேர் ஸ்ட்ரைட்டர். ஓகே எக்ஸைட் பண்ண நான் ஸோ எக்ஸைட்டட் டு ஓப்பன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வாங்கணும்னு நினச்சிட்டு வாங்கின ஒரு மிஷின் இது. ஸோ லெட்ஸ் ஓப்பன். வந்துச்சு. வாங்கியாச்சு. இது செல்ஃப் கேமரா. ஸோ அதனால உங்களுக்கு தலைகீழாக தான் தெரியும் எனக்கு. தெரியுதா? ஐகானிக். ஓகே, கரெக்டாக தெரியுது. பரவாயில்லையே. ஆமாம், தலைகீழாக தான் தெரியுது. ஓகே ஃபைன். ஃபைனலாக என்னோடய ஐகானிக் மிஷின் வந்தாச்சு. சில்வர் டைட்டானியம் பிளேட். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே பார்த்துடலாம். ப்ரோ டைட்டானியம் ஷைன் 2.0 ஐகானிக் ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஈஸியாக விஷயத்தை எவ்வளோ இதுவாக நான் பண்ணுறேன். இப்படி தான் இருக்குது. ப்ரோ டைட்டானியம் ஷைன் 2.0 உங்களுக்கு தலைகீழாக தான் தெரியும். ஓகே ஃபைன், ஓப்பன் பண்ணலாம். சடான். ஓகே ஏ மிஷின் வச்சுக்கிறதுக்கு பவுச் நினைக்கிறேன். ஆமாம் அதுக்கு தான் நல்லா தான் இருக்குது. இது உள்ளே இப்படி தான் இருக்குது. பயமாக்கு கீழே போட்டு போகணும். நல்ல கிளாஸாக இருக்குது நினைக்கிறேன். பேக்கேஜிங் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சிடலாம். என்ன கணிப்பது போட்டு கீழே பயமாக இருக்குது. எனக்கே பயமாக இருக்கு. அப்போ தான் நான் ஆச்சு என்னை நானே மன்னிக்க முடியேன். ஓகே ஓகே சூப்பர். எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு இது லாக் பட்டன். இப்போ வந்து இது அன்லாக்ல இருக்கா. இப்படி பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டா லாக் ஆகிடுச்சு. ஃபைன். ஐகானிக் நம்பலாம், ஒரு ப்ரொஃபஷ்னல் தான். இதோட ப்ரைஸ், இதோடைய மற்ற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதில் டெம்பரேச்சரும் இருக்குது. இப்படி தான் இருக்குது. இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். இது என்னது டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறது. இது 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 அது நான் நைக்காலேருந்து வாங்கியிருந்தேன். நைக்கானிக் மிஷினு A1 A2. இந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. A1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் தெரியுதா? இங்கே இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஒரு தடவை நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். என்னுடைய ஹேர் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு ஒரு தடவை ஆன் பண்ணி செக் பண்ணுறது எப்போவுமே பெட்டர். செக் பண்ணி பார்த்துக்கலாம். மிஸ்டர் பாபருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் அது வந்து ரிவ்யூஸ் எனக்கு அதிகமாக இல்லை. யாரும் வாங்கி ரிவ்யூஸ் கொடுக்கல அதில் அதிகமாக. ஸோ நைக்காவில் இந்த மிஷின் தான் நிறைய வாங்கியிருந்தாங்க. ஸோ ஓகே நம்ம இதே பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நீங்களுமே கூட ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. அதுதான் எப்பவுமே நமக்கு பெஸ்ட்டு. ரிவ்யூ பார்க்காம வாங்கி சில திங்ஸ் நான் வேஸ்ட் பண்ணதும் உண்டு. அதனால என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். சரி நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இதை நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன். இதில் அன்லாக் பண்ணிடுறேன். இப்படி இதை இப்படி மேலே எடுத்துகிட்டு அன்லாக் ஆகிடும். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இப்படி பண்ணால் லாக் ஆகிடும். ஓகே, இப்போ இதை நான் ஆன் பண்ணுறேன். இதான் ஆன் பட்டன். ஓகே, இங்கே தெரியுதா எத்தனை டிகிரிஸ் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ நம்ம இதை அழுத்த A1 180 டிகிரி இவ்வளோதான் காமிக்குது. A1 180 டிகிரி இவ்வளோதான் காமிக்குது. நான் இந்த ஐகானிக் பிராண்ட் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்கு இது எப்படின்னு தெரியல. மேபி ஓகே இது இருக்குது இல்லையா? இதை பண்ண டெம்பரேச்சர்
கம்மியாகிறது அதிகமாகிறது. ஸோ அதெல்லாமே இங்கே இருக்குது. அகே தெரியுதா? ஸோ இது நல்லா இருக்குது. இதுதான் A1ன்னா என்ன? அப்புறம் 180 டிகிரி அண்ட் வந்து A1 அப்படின்னு காமிக்குது. பட் இது எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல. 180 டிகிரி, அதாவது இந்த 180 டிகிரி தான் வந்து ப்ரிஃபரபிள் நினைக்கிறேன். இது ஹீட் ஆக எவ்வளோ ஆகும்னு தெரியல. ஆனால் எனக்கு இன்னும் ஹீட் வந்து படலை. தெரியுது. அதனால் எனக்கு மெதுவாக வருது தெரியுது. ஓகே, இதை நான் வந்து என்னோடய ஹேருக்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு தெரியல. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பிளேட்ஸ் இல்லை இல்லையா, இங்கே வந்து இப்படி பிடிச்சி நம்ம இப்படி அயன் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மிஷின்லாம் எங்கேயுமே தொடவே முடியாது. ஃபுல்லாக எங்கேயுமே ஹீட் இருக்கும். பட் இதில் ஹீட் வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம். மை காட், இது ஒரு ஐகானிக் ப்ரொஃபஷனல் ப்ரோ டைட்டானியம் ஷைன் 2.0 ஐகானிக் மிஷின் வாங்கிட்டேனா நானா? நம்பவே முடியல. ஆனாலும் எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை பாருங்களேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆல்ரெடி ஷைனாக இருக்குது. ஓகே, இங்கேருந்து நான் எடுக்கிறேன். பார்த்துக்கோங்க, பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது. அது டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஷைனாக இருக்க ஹேர், இது ஸ்ட்ரைட்டன் பண்ண ஹேர், அதனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் தெரியும். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆகிடுச்சு. இன்னும் கூட சூடு ஆகும் இது. சரி, இந்த ஹேரை விட்டு பார்ப்போம். என்னோட ஹேர் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஹேர் இல்லை, அதனால வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. நம்ம வந்து நல்ல கேர்லாக இருக்க ஹேரில் நம்ம பார்க்கணும். அதில் பார்த்தா தான் இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும். ஓகே, இதில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது மிஷின். ஸோ 180 டிகிரி வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கேர்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செல்சியஸ் மாற்றிக்கலாம், கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அதிகமாக வச்சு பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் வந்து 235 செல்சியஸ் இருக்குது லாஸ்ட்டு இதோடைய அந்த டெம்பரேச்சர். ஓகே, பார்க்கும்போது ஆடியோட ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் எனக்கு பெருசாக தெரியல. பட் இது கிளைண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். மிஷின் நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த டைமில் வந்து ரொம்ப கடகடன்னு பண்ண முடியுதா, நல்லா வந்து சூப்பராக ஷைன் ஆகுதா, ஒரு ஸ்ட்ரோக்லேயே 2 ஸ்ட்ரோக்லேயே மேக்ஸிமம் 2 ஸ்ட்ரோக் தான், அதுக்குள்ளே நல்லா சூப்பராக இது ஐனிங் ஆகிடுச்சுன்னா அது ஒரு சூப்பர் மிஷின் தான். ஆக்சுவலி ஒரு சூப்பர் மிஷின் தான், தெரிஞ்சுதான் வாங்கினேன். பட் நம்ம இதற்கு நம்ம கையால் யூஸ் பண்ணது இல்லை இல்லையா, வெளியே தான் நம்ம ரிவ்யூஸ் கேட்டிருப்போம். ஸோ நான் யூஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு நான் பார்த்து தான் எனக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்க முடியும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.